சார் நீங்க கதைகள் கேட்கறத வந்து நரேஷனா நிறைய கேட்குறீங்களா, இந்த மாதிரி படிச்சு பார்த்து கேட்குறீங்களா சார்? நான் படிப்பேன். படிக்கிறது யாராவது வந்து சொன்னால் கூட எழுதிட்டீங்களான்னு கேட்பேன் முதல்ல. இப்போ அவர் சொன்னார்ல, எழுதி வைக்கிறது வந்து பேங்க்கில் எஃப்டி போடுற மாதிரி. எப்பனாலும் அதனால தான் சொல்லுவேன். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு 5-6 கதை இப்போ பவுண்டடாகவே எழுதி முடிச்சிட்டிங்கன்னா, முடிச்சு வச்சிட்டிங்கன்னா அது எப்படி, அது என்னைக்கு இருந்தாலும், ஏன்னா மனுஷனுக்கு தலையெழுத்து மாதிரி நம்ம எழுதுகிற கதைக்கு தலையெழுத்து இருக்குது. கண்டிப்பா அது எப்போ உயிரோடு எந்திரிக்கணுமோ அப்போ எந்திரிச்சிடும். அதை நான் ரொம்ப நம்புகிறவன். அதனால் வந்து எழுதிட்டீங்களான்னு கேட்பேன். அந்த எழுதிட்டீங்களான்னு கேட்கும்போது மண்டையை சுரிஞ்சாங்கன்னா தான் எனக்கு டயர்டாக இருக்கும். ஓகே இல்லை சார், உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் போய் அதுக்கு வேலை கிடையாது, நீ எழுதியிருக்கணுமே அப்படின்னு தான் சொல்லுவேன். எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் மரியாதை அதிகமாக வரும். இப்போ அதுதான் கம்மியாயிடுச்சுன்னு. ஆமாம், ஏன்னா எழுதுறது அது சாதாரண வேலை கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் அது முழுமையாக அடையாது. ஏன்னா வாயில் சொல்கிறது வேற, எழுதுறது வேற. நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போதே பாதிக்கு மேலே வண்டி நகராது, பிடிக்காது நமக்கே. அப்படி பிடிக்காமல் போன கதைகள் நிறையா இருக்குது. பாதி ஃபஸ்ட்டாக பிறகு எழுதிட்டு தூக்கி வச்சதெல்லாம் இருக்குது. நான் எழுதின கதைகளை நம்ம முதல்ல முழுக்க அதுக்குள்ளே இறங்கி நம்ம உள் மனசு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அது முடிவை நோக்கி வரும். அதையும் மீறி ஒரு சில கதைகள் வந்து நிற்கும், ஒன்றுமே இல்லாமல். அது வேற. இது வந்து நான் ரொம்ப நம்புவேன். எழுதிட்டேன் அப்படின்னாங்கன்னா அவங்க மேலே ஒரு பேரன்பும் பெரிய மரியாதையும் வரும்.